ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி மாதாம்மா கோயிலுக்கு தான். எப்போவுமே வருஷம் வருஷம் வர்றது தான். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நாங்கள் மட்டும் இல்லை, அம்மா அப்பா அக்கா அண்ணா மச்சான் எல்லோரும் தான். பட் என் ஃபேமிலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நைட்டு 11 மணிக்கு கிளம்புறேன்னு சொன்னாங்க. எனக்கு காலையில் தான் 11 மணிக்கு கிளம்புவாங்க. அண்ணா வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அம்மா கொஞ்சம் லேட்டாக ஆக்கிட்டாங்க. நாங்கள் காலையில் 4:30க்கே வந்துட்டோம். வந்தது கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு அம்மாவே புளிச்சாதெல்லாம் கட்டி கொண்டு வரேன்னு சொன்னாங்க. அம்மா மதியம் தானே வருவாங்க, அது வரை நமக்கு பசிக்கும்ல அப்படின்னு இட்லி பூரி பொங்கல் அப்படின்னு நல்லா சாப்பிட்டாச்சு. மேரேஜ்க்கு அப்புறம் நானும் செல்வம் ஃபஸ்ட் டைமாக தனியாக வந்தது இதுதான். அதுவும் அம்மா அப்பா வர வர நம்ம தனியாக தான். கொஞ்சம் நேரம் வாப்பாவை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டே செல்வம் ஒன்றா நம்பர் சோம்பேறி. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் கூட நடக்க மாட்டான். பாதி தூரம் தான் நடந்தான். அதுக்குள்ளே எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு உட்காந்துட்டான். இவனை வச்சுட்டு எப்படி கொஞ்சம் நேரம் சுற்றி பார்க்க போகிறேன்னு தெரியல. மேரேஜ்க்கு முன்னாடி ஃபேமிலியோடு போனதை விட இப்போ எப்படா என் ஃபேமிலி கூட எங்கேயாவது போவேன் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா வீட்டில் எல்லாரையும் அவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து எல்லோரும் எப்படா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு